தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழிச்ச பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல். இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்றோம். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாம, யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம, யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம, எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. தன்னை சுற்றி அத்தனை பேரையும் முதுகுல குத்தின பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார். சரி, ஏன் எதிர்த்து பேசலன்னு நாம கேட்டா, பாஜகவை எதிர்த்து பேச முடியாது, அது கூட்டணி நிறுவனம்னு சொல்றாரு. இப்படிப்பட்டவங்களை பத்தி நாம என்ன பேசுறது? ஒரே வரியில சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகள்ல நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு. நம்முடைய சாதனைகளை தான் அடையாளமாக காட்டி நாம வாக்கு கேட்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால பயனடைஞ்ச பயனாளிகளை பத்தி நான் சொல்றேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பயனடையாத ஒரு மகளிர்கிட்ட ஒருத்தர் போய் ஓட்டு கேட்குறாரு. அந்த நபர் அந்த அம்மா கிட்ட, நீங்க யாருக்குமா ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஸ்டாலினுக்குத்தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க. நீங்க 1000 ரூபாய் விரும்பத்து வாங்குகிறீங்களா அப்படின்னு அந்த நபர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு கிடைக்கலன்னா என்ன, தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு, நிறைய நல்லது பண்றாரு, அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துறோம். நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போறப்போ 15 லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு மாசம் 1000 ரூபாய் வாங்குகிறோம்னு சந்தோஷமா சொல்றாங்க. பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டில் டூர்ல இருக்கிறவர். இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு உள்நாட்டில் டூர்ல இருக்கார். இப்போ கூட்டங்களில் பேசுறாரு. அதுல எங்கேயாவது தன்னோட 10 ஆண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா? இல்ல. அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைபாடுறது. அதுலயும் ஒரே பல்லவி, குடும்ப கட்சி, ஊழல் கட்சி. இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன். அரசியலுக்கு யார் வேணா வரலாம், யாருக்கு நேரா பதவி வர்றதில்ல. தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களிச்சாதான் பதவிக்கு வர முடியும். பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கல, எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறாரு. அதே மாதிரி ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா? ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு. தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு? நீங்க தானே. மற்ற கட்சிகளும் அதுல நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்தது தான் காரணம். ஆனா நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க? இடி, ஐடி, சிபிஐன்னு உங்க கூட்டணி அமைப்புகள் மூலமா ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக. பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேல எப்போ ரைடு விட்டீங்க? உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்ப வெளியாகிட்டு இருக்க. அடுத்து PM கேஸ் நிதி, இதுல வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி அறக்கட்டளைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஏன் பிரதமர் பேர்ல ஆரம்பிச்ச ஆயிரக்கணக்கான கோடிகள், அந்த கோடிகளை ஏன் நிதியா வாங்கினீங்க? இதுக்கும் பதில் இல்லை. அடுத்து உங்க ஆட்சிக்கு CAG கொடுத்த சர்டிபிகேட் என்ன? 7 ஸ்கீம்ஸ், 7 lakh crore
மெகா ஸ்கேம். இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் 3 பேரை உடனே டிரான்ஸ்பர், பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன? அடுத்து ரஃபேல் ஊழல். காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு 526 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, பாஜக ஆட்சியில் 1670 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதனால பயனடைந்தது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல. கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயில் கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிகளுக்காகவே எப்படி அரசை நடத்துறீங்கன்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணீங்க. அது மட்டுமா, அவருடைய எம்பி பதவியை பறிச்சீங்க. பிரதமர் மோடி அவர்களே, நீங்க ஊழலை பத்தி பேசலாமா? அது மட்டும் இல்ல, இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்துறீங்களே. இனியும் நீங்க ஊழலை பத்தி பேசினா கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, யோகியம் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைன்னு. அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தோம், சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாம பிரதமர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அது மட்டுமல்ல, நான் ஆட்சி பொறுப்பெடுத்துக் கொண்ட அடுத்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமா கட்டணம் இல்லாம விடியல் பேருந்துல பயணம் மேற்கொள்றாங்கல்ல. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அதுவும் ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படிச்சதுக்கு சமம். அதனாலதான் உயர்கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்துறோம். இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற பேரில் மாசம் 1000 ரூபாய் தரப்போறோம் விரைவில். இது மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால தலைமுறையான குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கருதி பசி இல்லாம படிக்கணும். அது இந்தியாவிலே முதல் மாநிலமா முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி 16 லட்சம் குழந்தைகளுக்கு சுவையான காலை உணவு அளிக்கிறோம். இது இப்போ கனடா நாடு, உலகத்திலே மிகப்பெரிய நாடு, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கனடா நாடு. அந்த நாட்டில் இப்போ எதிர்கொள்ளிச்சிருக்கு. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறணும்னு தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள்ல 77,78,000 புதிய வேலைவாய்ப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கா. அதுக்கு EPFO புள்ளி விவரம் தெளிவா சொல்லுது. இது மாநில அரசோட புள்ளி விவரம் இல்ல, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால 1 கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்காங்க. இப்படி திமுக எப்பவும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் நிரூபிச்சு இருக்கிற கட்சி மட்டும் இல்ல, இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லாததையும் செய்வோம்னு காட்டியிருக்கோம். அது மட்டுமல்ல, உலகத்திற்கே கோவையை தெரியும் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு என்பது உங்களுக்கு என்றால் தெரியும். ஜிடி நாயுடு ஒரு பெரிய மேதை, அறிவியல் மேதை. அவரோட இந்த கோவை மண்ணில் உலகத்தரத்தில் பிரம்மாண்டமான நூலகத்தை அறிவியல் மையமா திராவிட மாடல் அரசு கோவையில் அமைக்க போகுது. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் இவ்வளவு செய்யறோம்னா, நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்ய முடியும் நினைச்சு பாருங்க. அதற்கு முன்னோட்டமா திமுக சார்பில் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறோம். அதுல தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்றேன் சுருக்கமா. வியாபாரிகளுக்காக இரவு நேரங்களில் கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை, பொள்ளாச்சி இளநீருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் குறியீடு, பொள்ளாச்சியில் குளிர்பதன கிடங்கு, பொள்ளாச்சியில் ரயில் நிலையம் புனரமைப்பு, சேரன் எக்ஸ்பிரஸ்,
பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு, கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு, மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு அகல ரயில் பாதை திட்டம், மக்காச்சோளம், சோயா போன்ற முக்கிய இடுபொருள்களின் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயிலே கட்டண சலுகை. அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகளா தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் இதனுடைய விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்வோம். உழவர்களுடைய வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் 50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் இனி 150 நாட்களாக உயர்வு. ஒரு நாள் ஊதியமாக 400 ரூபாய். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி. வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். இதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில வலியுறுத்தி நிறைவேற்றி திமுக சொன்னதை செய்யும்னு மீண்டும் நிரூபிப்போம்.